ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெலிஸ் யூடியூப் சேனலில் வந்து இன்றைக்கி வந்து கற்பூரவள்ளி தோசை வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மருத்துவ குணம் உள்ளது. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி அந்த மெடிசனாக நம்ம அது அரைச்சி கொடுத்தோன்னா அது குடிக்க மாட்டாங்க. அதனால நம்ம என்ன செய்யலாம், தோசையில் வந்து அரைச்சி ஒரு 5 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னா அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக க்ரீன் கலர் தோசைன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைங்க வந்து ஆசையாக இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. நாங்கள் இப்போ செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் அந்த தோசையை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கற்பூரவள்ளி இலையை வந்து உள்ளே போட்டுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்குங்க. கொஞ்சோல உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் வாசனைக்கு சீரகம் போட்டுங்க. இவ்வளோத்தையும் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிங்க. நைஸாக அரைச்சின்னா அப்புறம் தோசை சரியாக வராது. நம்ம தோசை மாவையும் கொஞ்சோல இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து 2 கரண்டி இப்படி ஒரு 3 கரண்டி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தோசை மாவு வந்து ஊற்றிக்கலாம். இந்த தேவைக்கேற்ற மாவை ஊற்றிக்க வேண்டியதான். இப்போ அதை நல்லா கலக்கி இந்த மாவை வந்து அதில் ஊற்றி நல்லா கரைச்சிட்டோம் பாருங்கள். ரொம்ப க்ரீனாகவும் தெரியல, ரொம்ப ஒயிட்டாகவும் தெரியல. பிள்ளைங்களுக்கு அது உள்ளே என்ன இருக்குன்னு கூட தெரியாது. நீங்கள் அதை சுட்டு கொடுத்தீங்களா சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த தோசையை நீங்கள் சுட்டு கொடுங்க. இட்லி தோசை ஊற்றுவதா இந்த தோசை வந்து வாரத்துக்கு ஒரு 2 நாள் நீங்கள் ஊற்றி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக விரும்பி அதை சாப்பிடுங்க. நான் இந்த தோசையை உங்களுக்கு நான் சுட்டு காட்டுறேன் பாருங்கள். தோசைக்கல்ல வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஊற்றி சூடானதும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல்ல வச்சுருங்க. வச்சுட்டு இந்த தோசையை வந்து மெலிசாக மெதுவாக செய்யணும். இலைக்கட்டி வந்து அந்த இலையெல்லாம் வந்து அப்படி பிரிஞ்சிடும். இவ்வளோ அழகாக வருது பாருங்க. தோசை நல்லா சுற்றி நல்லா அழகாக பிரியாமல் வருது பாருங்கள். ஏன்னா அந்த இலை போட்டால் வந்து நைஸாக அரைச்சிட்டோன்னா நம்ம வந்து சரியாக வராது தோசை. அதனால் இப்போ நல்லா வந்து அந்த இலையை திருத்துறதுனால இலையும் தெரியல, நல்லா அழகாக வருது பாருங்கள் தோசை. நீங்கள் உப்பு போடனாலும் ஏற்கனவே மாவில் உப்பு இருக்கிறதுனால உப்பு போட வேண்டாம். கொஞ்சம் இலையிலையும் போட்டிருக்கோம், அதனால் உப்பு வந்து அதிகமாக போட வேண்டாம். டேஸ்ட்டு பார்த்து நீங்கள் போட்டுங்க. மருத்துவ குணமுள்ள கற்பூரவள்ளி தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், சட்னி வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். இதை